இன்றைய தினமலர் செய்தி வாசிப்பவர் பாலசுப்ரமணியன். திமுக கூட்டணியில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கூடுதல் தொகுதிகள் கேட்டு முரண்டு, முடிவில் பணிந்து சமரசமாகிவிடும். எல்லாம் நாடகம். சென்னை ரஷ்யா துறைமுகத்தில் இருந்து 1,00,000 டன் கச்சா எண்ணெய் ஏற்றிய கப்பல் சென்னை துறைமுகம் வந்தடைந்தது. மேலும் ஒரு கப்பல் வரும் என துறைமுக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். 4000 கிலோமீட்டர் ஏவுகணை வீசி உலக நாடுகளை பயமுறுத்திய ஈரான் வேறு வழியில்லாமல் அமெரிக்கா முதலாளி ட்ரம்ப் ஈரான் கச்சா எண்ணெய் தடையை நீக்கியுள்ளார். அமெரிக்காவின் கண்காணிப்பு வலயத்தில் கொலம்பிய அதிபர். ஈரான் அணுசக்தி மையம் மீது இஸ்ரேல் வான்வழி தாக்குதல். போர் நிறுத்தத்தை ஏற்க மாட்டோம், ஈரான் அமைச்சர் உறுதி. பேடசந்தூர் அருகே ஜவுளி பண்டல்களை ஏற்றி வந்த லாரி டயர் வெடித்து சாலையில் கவிழ்ந்தது. இரத்த காயத்துடன் 4 மணி நேரம் காவல் காத்த டிரைவர் நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. வணக்கம்.